அங்க வந்து தமிழ் வாழ்க தமிழ் வெல்கன்னு சிவகார்த்திகேயன் கத்தும் போது லாஸ்ட்ல அங்க உக்காந்துங்கிற 2K கிட்ஸ் ஏஞ்சி கத்துறான் தமிழ் வாழ்கன்னு. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன ஒரு படம் டெலிவரி பண்ணும்? இதுக்கு மேல என்னங்க வேணும்? அந்த பாக்குற ஆடியன்ஸ்க்கு அந்த கருத்து போய் சேருதுல, அந்த பாயிண்ட் போய் இடிச்சிச்சுல அவனை. நம்ம தமிழ் மொழிக்கு இவ்வளவு பேர் இறந்திருக்கான்னு அவன் உணர்றான். அதனாலதான் அவனும் எஞ்சி தமிழ் வாழ்கன்னு கத்துறான். அந்த காலத்துல தமிழ் மொழிக்காக எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்கடா, எவ்வளவு பேர் இறந்து போயிருக்காங்க. அவன் ஏன் இறந்து போனான்? அவ்வளவு பேர் எதுக்கு இறந்து போனா? 1965 கிட்டத்தட்ட 200 பேர் இறந்து போனாங்கன்றா. ஏன் இறந்து போனா? அவன் வீட்டுல சாப்பாடு இல்லைன்னா, இல்ல வந்து படம் ரிலீஸ் ஆகலன்னு தற்கொலை பண்ணி செத்து போனானா? அவன் இறந்து போனது இந்த மொழி, நம்மளுடைய தாய்மொழி தமிழ் மொழி என்னைக்குமே அழிஞ்சிடக்கூடாது. சிவகார்த்திகேயன் வந்து நம்ம எல்லாருமே ஹேட்ஸ் ஆஃப் பண்ணி ஆகணுங்க. ஏன்னா இந்த மாதிரி சப்ஜெக்ட் எல்லாருமே எடுத்து நடிப்பாங்களான்னா கண்டிப்பா நடிக்க மாட்டாங்க. ஆக்சுவலா சிவகார்த்திகேயனுக்கு நார்மலாவே பாத்தீங்கன்னா அவரோட ஆடியன்ஸ்க்கோ அவருடைய ஃபேன்ஸ்க்கோ ஒரு நல்ல கருத்தை சொல்லி நம்ம வெளியில அனுப்பணும். அவன் வந்து வெளியில போறவன் நம்ம படத்தால எதனா ஒரு யூஸ்ஃபுல்லா அமையணும் அவனுக்குன்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். உதாரணத்துக்கு அவரோட அமரன் படத்தை எடுத்துக்கோங்க. அந்த படத்தை பார்க்க வந்த ஆடியன்ஸ் அந்த 2K கிட்ஸ் வெளியில போகும்போது எப்படி தெரியுமா போனா, வா நம்ம நாட்டு ஆர்மி எவ்வளவு கஷ்டப்படுது, நம்மள பாதுகாக்க ஆர்மில எவ்வளவு பேர் உயிர் தியாகம் செய்யறான், நம்ம இந்த நாட்டு பிரஜையா நல்ல பையனா இருக்கணும் அப்படின்ற ஒரு உணர்ச்சியோட அந்த 2K கிட்ஸ் வெளில போனான். இன்னைக்கு இந்த படத்தை பார்க்கும் போது அவன் இன்னொரு பூஸ்டோட வெளில போவான். பா அந்த காலத்துல தமிழ் மொழிக்காக எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்கடா, எவ்வளவு பேர் இறந்து போயிருக்காங்க. அவன் ஏன் இறந்து போனான்? அவ்வளவு பேர் எதுக்கு இறந்து போனா? 1965 கிட்டத்தட்ட 200 பேர் இறந்து போனாங்கன்றா. ஏன் இறந்து போனா? அவன் வீட்டுல சாப்பாடு இல்லைன்னா, இல்ல வந்து படம் ரிலீஸ் ஆகலன்னு தற்கொலை பண்ணி செத்து போனானா? அவன் இறந்து போனது இந்த மொழி, நம்மளுடைய தாய்மொழி தமிழ் மொழி என்னைக்குமே அழிஞ்சிடக்கூடாது, இந்தி வந்து என்னைக்குமே இங்க வந்து திணிக்க கூடாது அப்படின்றதுக்காக ஒரு மொழி பற்றுல இறந்து போனான். அந்த வரலாறு இந்த காலத்து இளைஞன் பார்க்கும் போது அவனுக்கு லைட்டா வந்து அந்த கூஸ் பம்ப்ஸ் பாருங்க, உள்ள வந்து ஒரு வெறி ஏறும். பா ஆமாடா இவ்வளவு பேர் இறந்து போயிருக்காங்க, அந்த காலத்து மாணவர் அமைப்பு எல்லாம் எப்படி இருந்திருக்கு, நம்மளும் அது மாதிரி ஆகணும் அப்படின்ற ஒரு கருத்தை லைட்டா தூக்கி போட்டிருக்காரு சிவகார்த்திகேயன். ரியலி ஹேட்ஸ் ஆஃப். இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்ல வந்து எடுத்து நடிக்கிறது ஒரு மிகப்பெரிய இது வேணும். அந்த இதுக்கு வந்து சூர்யா சாரும் அந்த மாதிரி கருத்து சொல்ற ஆள் தான். பட் எனக்கு இந்த படத்துல எஸ்கே தான் பெஸ்ட்னு தோணுது. எஸ்கே பெஸ்ட்னு தோணுது. ஏன்னா அவரோட அந்த எக்ஸ்பிரஷனா இருக்கட்டும், அவரோட அந்த பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், அந்த ஒரு டைலாக டெலிவரி பண்ணுறது மிகப்பெரிய கஷ்டம். ஏன்னா சில டைலாக்ஸ் நீங்க டெலிவரி பண்றேன்னா பண்ணலாம். கம்பேரிசன் வந்து இல்ல, ஒருத்தர் நடிச்சதுக்கு பிறகு அவரை பாத்துட்டீங்கன்னா இவரே பெஸ்ட்னு உங்களுக்கு தோணிடும். நிறைய கிட்டத்தட்ட ஆமாமா கிட்டத்தட்ட 25 to 30 பிளேஸ்ல கட் பண்ணிருக்காங்க. ஏன் ஒன்னே ஒன்னு உதாரணத்துக்கு சொல்றேன், தீ பரவட்டும் தான் ஆக்சுவலா இதை ப்ரொமோட்டே பண்ணாங்க, தீ பரவட்டும். ஆனா இதை என்ன பண்ணிட்டாங்கன்னா சென்சர் போர்ட்ல தீ பரவட்டும்லாம் நீ போட்டனா நல்லா இருக்காது, வேலைக்கு ஆகாது, அதை மாத்துன்னு சொல்லி நீதி பரவட்டும்னு போட்டாங்க. சோ கூட ஒரு நீயை சேர்த்துட்டாங்க. சோ அதே மாதிரி நிறைய வார்த்தைகள் உள்ள மியூட்டு, நிறைய வார்த்தைகள் கட்டு. அவையெல்லாம் அசிங்கமான வார்த்தைகள் கிடையாது, ஒரு சிலதை குறிப்பிடுற வார்த்தைகள். அதை வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே சென்சர் கட் பண்ணிருக்காங்க. நிறைய சீன்ஸ் 25 to 30 சீன்ஸை கட் பண்ணி இந்த படமும் கஷ்டப்பட்டுதான் வெளியில வந்திருக்கு. ஒண்ணு வந்து தங்கத்தட்டுல கூப்பிட்டு வச்சு நீ போட்டுக்கோ. ஏன்னா இது வந்து ஸ்ட்ரெயிட்டாவே ஒன்றிய அரசை தாக்குற ஒரு படம். இந்திய திணிச்சது யாரு? ஒன்றிய அரசு. சோ அதற்கு எதிரான ஒரு படம்னும் போது இதுவும் பல தடைகளை பல பிரச்சனைகளை தாண்டி தான் வெளில வந்திருக்கு. உங்களுக்கே நல்லா தெரியும் சென்சர் சர்டிபிகேட் எப்போ வந்துச்சு? நேத்து மத்தியானம் 3 மணிக்கோ 4 மணிக்கோ தான் சென்சர் சர்டிபிகேட் தராங்க. அதுக்கப்புறமா தான் படம் ரிலீஸ், அதுக்கப்புறமா தான் படம் புக்கிங். அவ்வளவு ஆகியும் இன்னைக்கு தியேட்டர் ஹவுஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. அங்க அந்த எனக்கு ஒரே சந்தோஷங்க இந்த படத்தை பார்த்ததுல. எனக்கு எப்பவுமே கருத்து சொல்ற படங்கள் பிடிக்கும். ஒருத்தர் வந்து வெளில போகும்போது ஒரு சந்தோஷமா போறான்னா ஐ ஃபீல் ஹாப்பி. அதுவும் இந்த காலத்து இளைஞர்களுக்கு அங்க வந்து தமிழ் வாழ்க தமிழ் வெல்கன்னு சிவகார்த்திகேயன் கத்தும் போது லாஸ்ட்ல அங்க உக்காந்துங்கிற 2K கிட்ஸ் ஏஞ்சி கத்துறான் தமிழ் வாழ்கன்னு. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன ஒரு படம் டெலிவரி பண்ணும்? இதுக்கு மேல என்னங்க வேணும்? அந்த பாக்குற ஆடியன்ஸ்க்கு அந்த கருத்து போய் சேருதுல, அந்த பாயிண்ட் போய் இடிச்சிச்சுல அவனை. நம்ம தமிழ் மொழிக்கு இவ்வளவு பேர் இறந்திருக்கான்னு அவன் உணர்றான். அதனாலதான் அவனும் எஞ்சி தமிழ் வாழ்கன்னு கத்துறான். சோ அந்த ஒரு டெலிவரி இம்பாக்ட் இந்த படம் ஏற்படுத்திருக்கு. அதுவே மிகப்பெரிய சந்தோஷம். இப்ப வருவானுங்க, படம் நல்லாவே இல்லையா, படம் மொக்கையா இருக்கான், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஆகான், செகண்ட் ஹாஃப்ல ஆகான், படத்துல ஒன்னும் இல்லைன்னு ஒரு குரூப் கிளம்பி வரும். வந்துதான் ஆகணும், வேற வழி கிடையாது. அது பேர்லாம் வைத்தெரிச்சல். அதெல்லாம் புறம் தள்ளுங்க. இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு, இந்த படத்தை வந்து தமிழ்நாட்டுக்காரங்க தான் பார்க்கணும், மத்தவங்க எல்லாம் பார்க்க கூடாதுன்னு இல்ல. நானும் நினைச்சேன் ஒருவேளை தமிழ் மொழியை பாதுகாக்கிறதுக்கு வெறும் தமிழர் மட்டும் தான் கஷ்டப்பட்டு இருக்காங்க போலன்ட்டு. ஆனா கிடையாது. அங்க ஸ்டூடெண்ட்ஸ் இயக்கம்ன்றது வந்து தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸ் இயக்கம் மட்டும் கிடையாது.
கேரளா, வெஸ்ட் பெங்கால், ஆந்திரா, அங்கங்கிருந்து வரான் நார்த் இந்தியால. சோ எல்லாருமே எதிர்த்து தான் இதை எதிர்த்து போராடுறாங்க. பிகாஸ் இந்தி திணிப்புன்றது தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது, இந்தியாவுக்கே. சோ எல்லா மாநிலமும் ஒன்றிணைஞ்சு போராடுது. அந்த மாணவர்கள் அந்த போராட்ட குணத்தை இன்றைய காலத்து மாணவர்கள் பார்த்தாதான் தவறான வழியில போக மாட்டாங்க, தவறான இதுல போக மாட்டாங்க. அவனுக்கு புரிய வரும். அதை வந்து இந்த படம் டெலிவரி பண்ணிருக்கு. அந்த அந்த ஸ்கிரீன் பிளே எல்லாம் வந்து நல்லா எடுத்திருக்காங்க. அந்த ஒரு மேசக்கர் நடக்குங்க, கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து கொலை பண்ணி தூக்கி எரிப்பாங்க. அந்த சீன் எல்லாம் பார்க்கும்போது அப்பாவின் எல்லாம் தூக்கி போட்டு சாவடிப்பாங்க, மாணவர்களை சாவடிப்பாங்க. சோ போராட்டம் பண்ணாலே ஒரு எதிர்ப்பு. ஒரே ஒரு டைலாக் வரும், அந்த ஒரு பொண்ணு வந்து ஸ்கூல் பொண்ணு வந்து ஒரு போராட்டம் நடந்து இருக்கும். அப்ப அந்த ஸ்கூல் பொண்ணு ஒரு கருப்பு ரிப்பனை கட்டிக்கின்னு போவோம். போராட்டத்தை தடுப்பது இப்படிலாம், கருப்பு ரிப்பன் கூட இருக்கக்கூடாது, கருப்பு ரிப்பனை கழட்டி விட்டுருவாங்க குழந்தையில இருந்து, குழந்தை தலையில இருந்து. அப்ப சிவகார்த்திகேயன் மேல இருந்து பேசுவாரு, நாங்க கருப்பு கொடி காட்டினா நீங்க என்ன கைது செய்வீங்கன்னா என் தலைமுடி கூட கருப்பு தாண்டா, என்ன பண்ணுவீங்கன்னு கீழே இருக்கிறவன் கை தட்டுறான். ஏன்னா அவனுக்கு புரியுது, அந்த வலி அவனுக்கு புரியுது. லாஸ்ட்ல ஜெயம் ரவியால ஒண்ணுமே முடியாது, தோத்துட்டோம்டான்னு முடிஞ்சு போயிடும். அப்ப ஜெயம் ரவி வந்து சொல்லுவாரு, நீ வந்து என்ன நினைச்சாலும் முடியாதுடா, என்ன மாதிரி 1000 பேர் வந்து நிற்பான், உங்க இந்திய திணிக்க 1000 பேர் வந்து நிற்பான் ஜெயம் ரவி சொல்லுவாரு. அப்ப சிவகார்த்திகேயன் ஒரே டைலாக் தான், நீங்க எத்தனை பேர் வேணாலும் கிளம்பி வாங்கடா, உங்களை எதிர்க்க என் பேரன் பேத்தி இங்க இருப்பான். நம்ம டைலாக் தெரியுமா, கத்துறான். ஏன்னா அந்த பேரன் பேத்தி யாரு? நம்ம எல்லாருமே அந்த பேரன் பேத்தி. சோ நம்ம எல்லாருக்கும் அந்த மொழியை காக்குறதோ மொழி பற்றோ எல்லாருக்கும் இருக்கணும், வரணும். அத வந்து இந்த படம் வந்து கம்ப்ளீட்டா சாட்டிஸ்ஃபேக்ஷன். பேரை கேட்டாலே சும்மா அதிர்துல, அந்த மாதிரி அப்பயே அதிர்ச்சி இப்பயும் அதிரும். பராசக்தி ஜனநாயகன் கூட வந்திருந்தா அந்த படத்துக்கு இவ்வளவு ஆதரவு கிடைச்சிருக்கு. ஜனநாயகன் ஆதரவு போயிட்டு இருக்கு. பராசக்தி படம் வந்து ஓவரால் பாத்தீங்கன்னா ஒரு புரட்சி வெடிச்சிருக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா பராசக்தி, அந்த காலத்து பராசக்தி எல்லாம் எத்தனை பேர் நீங்க பாத்துக்கீங்கன்னு தெரியாது. அது மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்தின படம். அதே போல சிவகார்த்திகேயன் நடிச்ச படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்தும். ஏன்னா மொழின்றது சாதாரண நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாம். பாத்தீங்கன்னா நீ எத்தனை காலம் தான் உங்களுக்கு மொழியை வச்சு அரசியல் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானுங்க. அவங்களும் கண்டிப்பா கட்டாயம் இந்த படம் பார்க்கணும். ஏன்னா அக்காலத்து மாணவர்கள் வந்து நம்ம காலம் இருந்திருக்காங்க. அதனாலதான் நம்ம வந்து இப்ப தமிழ்ன்ற மொழியை வந்து பயங்கர எதுக்காக இருந்தாலும் ஒரு பேசிட்டு அது அவங்க கஷ்டப்படுறதுதான் காரணம். அது அதே போல பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து சுதா வந்து எடுத்துக்கிறாங்க. அவங்கள வந்து பாத்தீங்கன்னா வேற ஸ்டேட்காரங்க சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா நம்மளுடைய தமிழோட வரலாறை வந்து பக்காவா என்ன இருக்கோ நம்மளுக்கே தெரியுமா தெரியாதா அவங்க எடுத்துக்கிறாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு இந்த விஷயம் வந்து தமிழ் மொழி ரீச் ஆகிருக்கு, ரீச் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட்